Hi everyone, welcome back to my channel. So last video நம்ம இந்த சாப்டரில் என்ன டாபிக் பார்த்தோம், பைனரி ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். சம் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம் அண்ட் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபர்ஸ்ட் 5 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இது கண்டினியூ பண்ணலாம். கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n and a star b equal to LCM of a and b. ஓகேவா, ஸோ 5 ஸ்டார் 7 and 20 ஸ்டார் 16 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ 5 ஸ்டார் 7 மீன்ஸ் என்னது, a star b என்னது LCM of a and b. ஸோ இது வந்து 5 ஸ்டார் 7 LCM of 5 and 7. ஓகேவா, 5 and 7 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ LCM என்னது 5 into 7. ப்ரைம் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும். ஓகேவா, ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது, அதனால 35 LCM. ஓகேவா, அதே மாதிரி LCM of 20 ஸ்டார் 16 என்னது LCM of 20 and 16. ஓகே, ஸோ இது ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை. ஸோ LCM நம்ம எப்பவுமே எப்படி எடுப்போம், 20, 16 இப்படி எடுப்போம் இல்லையா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 2 10s are 20, 2 8s are 16, அதே மாதிரி 2 5s are 10 and 2 4s are 8. அகெயின் 2ல் 5 போகாது, ஸோ 5 அப்படியே வச்சுக்கலாம். 2 2s are 4, 2 அகெயின் 5 அப்படியே வச்சுக்கலாம். 2 1s are 2, அகெயின் 5 1s are 1 and இந்த 1 அப்படியே வந்துடும். ஸோ எல்லாமே 1 ஆயிடுச்சு கீழே. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10, 10 2s are 20, 20 2s are 40 and 40 2s are 80. ஸோ LCM of 20 and 16 is 80. ஓகேவா, ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இஸ் ஸ்டார் கம்யூட்டேட்டிவான்னு கேட்குறாங்க. மீன்ஸ் A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A1 கேட்குறாங்க. ஸோ A ஸ்டார் B என்னது நம்மளுக்கு LCM of A and B. அண்ட் இது என்னது B ஸ்டார் A LCM of B and A. ஸோ நமக்கு தெரியும் LCM of A and B எடுத்தாலும் B and A எடுத்தாலும் LCM சேம் தான் வரப்போகுது. ஸோ இது ஈக்குவல். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 and 7க்கு LCM எடுத்தாலும் 35 தான், அதே 7 and 5க்கு LCM எடுத்தாலும் 35 தான். ஸோ நோ சேஞ்ச். ஓகேவா, ஸோ இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். எஸ். தேர்ட் பார்ட்டில் என்ன கேட்குறாங்க, அசோசியேட்டிவான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அசோசியேட்டிவ்க்கு நம்ம எப்படி பண்ணுவோம், A ஸ்டார் B ஸ்டார் C இஸ் ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் சிக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஏபிசி நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், என்லேருந்து எடுக்கிறோம். ஓகேவா, அதே மாதிரி இங்கே ஏபி எங்கேருந்து எடுத்தோம், என்லேருந்து. ஸோ இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிக்கலாம். ஏ ஸ்டார் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பி ஸ்டார் சி என்னது LCM ஆஃப் பி அண்ட் சி. ஓகேவா, அண்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணிக்கலாம். LCM ஏ அண்ட் LCM ஆஃப் பி அண்ட் சி. ஸோ LCM ஆஃப் பி அண்ட் சி வந்துட்டு ஒரு நம்பர் வரும் ஆஸ் ஏ ஒரு நம்பரில், அதே மாதிரி LCM ஆஃப் பி அண்ட் சி. ஃபார் எக்ஸாம்பிள் LCM ஆஃப் 5 and 7 என்ன வரும், 35 வரும். ஸோ அந்த 35 தான் இங்கே. ஓகேவா, மீன்ஸ் ஒரு நம்பர் இது. ஸோ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஸ்டார் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், LCM ஆஃப் B and C. இந்த நம்பருக்கும் LCM. ஓகேவா, ஸோ LCM ஆஃப் பேசிக்லி ABC. ஓகேவா, கரெக்ட் தானே, இது நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்படி தான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன்ஸ் இங்கே 35 வந்துருச்சு. நம்ம வேறு ஏதாவது ஒரு நம்பர் போட்டு 2 ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். அந்த 2க்கு அண்ட் 35க்கு LCM எடுத்து பாருங்கள். அகெயின் இது 3க்கு ஒன்றாவே LCM எடுத்து பாருங்கள், சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வரும். அண்ட் எங்கேயும் அதே மாதிரி தான். இது என்ன எடுத்துக்கலாம், A ஸ்டார் B ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ LCM ஆஃப் A and B அண்ட் அகெயின் ஸ்டார் C. ஓகேவா, ஸோ இது என்ன வந்துடும், LCM ஆஃப் ABC. ஓகேவா, புரிஞ்சுதா நான் சொன்னது. நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் B and Cக்கு LCM எடுத்துகிட்டு அந்த LCM அண்ட் ஏயோட LCM எடுத்து பாருங்கள். அண்ட் அகெயின் LCM ஆஃப் ABC ஒன்றா எடுத்து பாருங்கள். ஸோ சேம் ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டு வந்துட்டு ஈக்குவல். ஸோ இங்கே என்ன வந்துருச்சு, LCM ஆஃப் ABC, இங்கே வந்துருச்சு LCM ஆஃப் ABC. ஸோ இட் இஸ் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் அசோசியேட்டிவ். ஓகேவா, LCM வந்துட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட்டில் என்ன கேட்குறாங்க, ஐடென்டிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஐடென்டிட்டியோட ஃபார்முலா என்னது, இதுதான். இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த E வந்துட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகேவா, எந்த A எடுத்தாலும் ஃபார் ஆல் A in N இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தென் E இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ இதோட மீனிங் என்ன, A ஸ்டார் E மீன்ஸ் LCM ஆஃப் A அண்ட் E. ஓகேவா, ஈக்குவல் டு A வரணும் நம்மளுக்கு. அதே மாதிரி LCM ஆஃப் E அண்ட் A வந்துட்டு நம்மளுக்கு A வரணும். இங்கே நம்மளுக்கு தெரியும் இதுவும் ஈக்குவல் பிகாஸ் கம்யூட்டேட்டிவ்ல. ஸோ A அண்ட் Eக்கு LCMமும் E அண்ட் Aக்கு LCMமும் சேமாக தான் இருக்கும். ஸோ இது எப்போ ஈக்குவல் டு A வரும், ஃபார் E ஈக்குவல் டு 1 போட்டு பாருங்கள். E ஈக்குவல் டு 1 போட்டோன்னா எந்த நம்பர் கூட LCM எடுத்தாலும் அது சேம் நம்பர் தான் நம்மளுக்கு வரும் இல்லையா. ஓகேவா, ஸோ எந்த நம்பர் வேணாலும் போட்டு பாருங்கள். ஸோ 2 அண்ட் 1க்கு LCM என்ன வரும், 2 வரும்.
அதே மாதிரி 3 and 1க்கு எல்சிஎம் என்ன வரும்? 3 வரும். ஸோ எந்த நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு அதே சேம் நம்பர் தான் வரும். ஸோ 1 இஸ் த என்னது ஐடென்டிட்டி எலிமெண்ட் இங்கே. ஓகேவா? 1 தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட். எந்த நம்பருக்கும் 1க்கும் சேர்த்து நம்ம எல்சிஎம் பண்ணோன்னா அதே நம்பர் தான் நம்மளுக்கு வரும் திருப்பியும். ஸோ 1 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க? விச் எலிமெண்ட்ஸ் ஆஃப் n ஆர் இன்வெர்ட்டிபிள் ஃபார் த ஆப்ரேஷன் ஸ்டார். ஓகே, இங்கே வந்துட்டு ஃபைண்ட் த இன்வர்ஸ்னு சொல்லலை, அது வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? விச் எலிமெண்ட்ஸ். ஃபைண்ட் த இன்வர்ஸ்னால் எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே இன்வர்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த ஃபார்மில் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பட் இங்கே கேட்டிருக்காங்க விச் எலிமெண்ட்ஸ் ஆஃப் n, எந்த எலிமெண்ட்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சில எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த எலிமெண்ட்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்கும்? இன்வர்ஸ் இருக்கணும் மீன்ஸ் இந்த ஃபார்மில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு b இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட். இங்கே ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னது நம்மளுக்கு 1. ஸோ ஏயோட எந்த எலிமெண்ட்டை நம்ம ஸ்டார் பண்ணால் மீன்ஸ் எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன? எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏயோட எந்த எலிமெண்ட் நம்ம எல்சிஎம் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ எந்த எலிமெண்ட்டை நீங்கள் எந்த எலிமெண்ட்டோடு பண்ணாலும் நம்மளுக்கு 1 கிடைக்காது எக்ஸப்ட் 1 and 1. 1 and 1 பண்ணால் தான் நம்மளுக்கு எல்சிஎம் 1 கிடைக்கும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்துக்கிறேன். 2ஓட எந்த எலிமெண்ட் நீங்கள் எல்சிஎம் பண்ணுவீங்க 2 கிடைக்கிறதுக்கு? இது வந்து லோவஸ்ட் காமன் மல்டிபிள் தானே. ஸோ நீங்கள் 1 எடுத்தால் கூட லோவஸ்ட் காமன் மல்டிபிள் என்னது இதுக்கு? 2 தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2 கூட வேறு எந்த எலிமெண்ட் 2, 2, 3, 3 எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு 1 வரவே வராது. ஸோ கிரேட்டர் நம்பர் ஆல்சோ எந்த நம்பருக்குமே வராது. 2கே வரல, தோ 3, 4, 5க்குலாம் சான்ஸே இல்லை. ஸோ 1க்கு மட்டும்தான் இன்வர்ஸ் இருக்குது இங்கே. ஸோ 1க்கு இன்வர்ஸ் எடுத்து 1 தான். ஸோ 1 and 1 நம்மளுக்கு எல்சிஎம் பண்ணும் போது தான் ஆன்சர் 1 வரும். அதே மாதிரி இங்கே 1 and 1 அப்படி பண்ணும் போது தான் நம்மளுக்கு எல்சிஎம் 1 வரும். ஸோ ஃபார் a equal to 1 which belongs to n only has inverse. ஓகேவா? which is invertible. 1 is invertible. ஓகேவா? only 1 is invertible for the operation star, that is LCM of a and b. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7 பார்த்துக்கலாம். ஒரு செட் கொடுத்துருக்காங்க, அது நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5 அண்ட் ஸ்டார் இஸ் ஆப்ரேஷன் பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ, தட் இஸ் a cross a to a. ஓகேவா? அண்ட் a ஸ்டார் b என்ன கொடுத்துருக்காங்க? LCM ஆஃப் a and b. ஸோ இது பைனரி ஆப்ரேஷனான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பைனரி ஆப்ரேஷன் மீன்ஸ் என்ன? நம்ம 2 எலிமெண்ட்ஸ் ஏலேருந்து எடுப்போம். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சரும் நம்மளுக்கு ஏல வரணும். ஸோ a and b வந்துட்டு நான் ஏலேருந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 and 2 எடுத்துக்கிறேன். ஸோ 1 ஸ்டார் 2 என்ன வரும்? LCM ஆஃப் 1 and 2, that is 2. ஓகே, இந்த 2 வந்துட்டு நம்மளுக்கு ஏல இருக்குது. ஓகேவா? ஸோ மேப்டு டு ஏ தான். ஸோ இட் இஸ் கரெக்ட். அதே மாதிரி நான் இன்னொரு ரேண்டமாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 ஸ்டார் 3 எடுத்துக்கோங்க. LCM ஆஃப் 2 and 3. LCM ஆஃப் 2 and 3 என்னது? 6. பட் இங்கே பாருங்கள், 6 இங்கே இருக்க எலிமெண்ட் 6 வந்துட்டு ஏ செட்டில் இல்லை. ஸோ இந்த எல்சிஎம் வந்துட்டு மேப்டு டு ஏ இல்லை. ஓகேவா? இது இந்த செட்லேயே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன். ஓகேவா? பைனரி ஆப்ரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் தானே, ஒரு ஃபங்க்ஷன். திஸ் இஸ் மேப்டு டு திஸ். ஸோ இமேஜ் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்லேயே இல்லை, இந்த டொமைன்லேயே இல்லை, கோடொமைன்லேயே இல்லை உங்களுக்கு. ஸோ இது எப்படி பைனரி ஆப்ரேஷனாக இருக்க முடியும்? இட் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்துக்கலாம். ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n and a star b equal to HCF of a and b. ஓகே, இது கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? a star b equal to b star a1 செக் பண்ணலாம். ஸோ a star b என்னது? HCF of a and b. and b star a என்னது? HCF of b and a. கரெக்டாக? ஸோ a and bக்கு HCF எடுத்தாலும் b and aக்கு HCF எடுத்தாலும் சேம் மீனிங் தான். ஸோ a star b equal to b star a. So it is commutative. ஓகேவா? நெக்ஸ்ட் இட்ஸ் அசோசியேட்டிவ் செக் பண்ணுறதுக்கு ஸோ இது நம்ம சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும்? a ஸ்டார் அப்படியே வச்சுக்கிட்டு b ஸ்டார் c என்னது? HCF ஆஃப் b and c. ஓகேவா? ஸோ அகெயின் என்ன வரும்? HCF ஆஃப் b and c அண்ட் a ஸ்டார் பண்ணனாக்க HCF ஆஃப் ABC. இது எல்சிஎம் பண்ண மாதிரியே தான் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பண்ணி பாருங்கள். பிஎன்சிக்கு HCF எடுத்துகிட்டு அது ஏ கூட HCF திருப்பி எடுத்தாலும் அண்ட் ஏபிசிக்கு ஒன்றா HCF எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி என்ன வரும்? ஏ ஸ்டார் பி இங்கே என்னது? HCF ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் ஸ்டார் சி சேம் ஸ்டெப் தான். அதே மாதிரி HCF ஆஃப் ஏபிசி. ஓகேவா? ஸோ ரெண்டுமே என்ன வந்துடுது? சேம் ஆன்சர். ஸோ ஏ ஸ்டார்
B star C is equal to A star B star C. So it is associative. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த equation சால்வ் பண்ணும். A star E equal to A வரணும், which is equal to E star A னு வரணும். Then E is the identity element. But LCM நம்ம இங்கே HCF சால்வ் பண்ணுறோம். HCF of A and E equal to A னு வருமா எப்பமாச்சும் நீங்களே பாருங்கள். எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு E எக்ஸிஸ்டே ஆகாது, such that HCF எடுக்கும்போது நம்மளுக்கு அதே நம்பர் திருப்பி வர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 போட்டு பாருங்கள். ஸோ 2 கூட நீங்கள் எந்த எலிமெண்ட் எடுப்பீங்க, 2 கூட 2 எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும், அகெயின் தட் 2 வரும் HCF. பட் 2ஓட நீங்கள் 1 எடுத்து பாருங்கள், HCF என்ன வரும், 2ஓட 1 எடுத்தோம்னாக்க HCF of 2 and 1 is 1 not equal to 2. ஓகேவா? 2ஓட 2 எடுக்கும்போது என்ன வருது, 2 வருது. 2ஓட 1 எடுக்கும்போது 1 வருது. ஸோ which is not possible. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் 3ஓட 3 எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு 3 வரும் ஆன்சர். 3ஓட 2 எடுத்தோம்னாக்கா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் வரும், 1 தான் வரும். ஸோ அந்த மாதிரி பாசிபிளே இல்லை. எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் இது வந்துட்டு ஒரு காமனாக E கிடைக்கணும். ஃபார் ஆல் AN நம்மளுக்கு அந்த செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, N செட்டில். ஓகேவா? ஸோ பாசிபிளே இல்லை. ஓகேவா? ஃபார் ஆல் எந்த A எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு E தான் கிடைக்கணும், விச் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ஈக்குவேஷன். நம்ம இந்த A பிளேஸில் என்ன A போட்டாலும் நம்மளுக்கு இது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அந்த மாதிரி எந்த Eயுமே இங்கே இல்லை. ஸோ இட் இஸ் does not have any identity. ஓகேவா? does not identity இல்லை. ஓகேவா? does not have any identity element. ஓகேவா? பட் எல்சிஎம்மில் நம்ம பார்த்தோம் 1 is the identity element. LCM போடும்போது LCM of 2 and 1 is 2, 3 and 1 is 3, 4 and 1 is 4. அந்த மாதிரி HCFல இல்லை. ஓகேவா? HCFல 2 and 1க்கு HCF எடுத்தால் 1 தான் வரும். ஓகேவா? 3 and 1க்கு எடுத்தால் 1 தான் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். எல்லா எலிமெண்ட்க்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஸோ ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? does not exist. Okay, next question number 9 பார்த்துக்கலாம். Star is a binary operation on Q and first partல என்ன கொடுத்துருக்காங்க, A star B equal to A minus B. Okay, 9th questionல நம்மளுக்கு என்னென்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, which of these operations are commutative and which are associative னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10thல என்ன சொல்லியிருக்காங்க, இதே ஆப்ரேஷன்ஸ் எந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு ஐடென்டிட்டி இருக்குன்னு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு கொஸ்டினுமே ஒன்றா பார்த்துக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 9 and கொஸ்டின் நம்பர் 10. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் தென் ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் இஸ் A minus B. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் A minus B இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? பிகாஸ் இங்கே வந்துட்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் என்ன ஃபார்மில் இருக்கும், P/Q ஃபார்மில் இருக்கும். ஸோ நான் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். A equal to 1/2 எடுத்துக்கிறேன் அண்ட் B equal to 1/3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நார்மலாக 2 and 3 கூட எடுத்துக்கலாம், அதுவும் ரேஷனல் நம்பர்ஸ் தான். பிகாஸ் 2, 3 எப்படி எழுதலாம், 2/1 and 3/1 எழுதிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், தீஸ் ஆர் ஆல்சோ ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ பட் பர்டிகுலராக நான் இந்த ரெண்டு எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் A star B equal to A minus B. ஓகேவா? தட் இஸ் 1/2 minus 1/3. LCM எடுத்தோன்னாக்கா இங்கே என்ன வரும், 3 minus 2/6. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு 1/6 வரும். ஓகேவா? அதே மாதிரி நான் B star A பண்ணேன்னா B minus A, தட் இஸ் 1/3 minus 1/2 என்ன வரும், அகெயின் LCM எடுக்கும்போது 6, 2 minus 3. ஸோ இங்கே minus 1/6 வரும். ஸோ 1/6 is not equal to minus 1/6. These are not equal. So A star B is not equal to B star A. So it is not commutative. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் செக் பண்ணுறதுக்கு நான் இதை செக் பண்ணணும். ஸோ A equal to 1, B equal to 2, C equal to 3 எடுத்துக்கிறேன். நீங்கள் 1/2, 1/3 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், 2/3, 2/4 என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் சால்வ் பண்ணும்போது என்ன வரும், A star B. ஓகேவா? ஸோ மீன்ஸ் A minus B star C. So that is 1 minus 2 star 3. கரெக்டாக? 1 minus 2 is minus 1 star 3. So minus 1 star 3 means minus 1 minus 3. கரெக்டாக? ஸோ என்ன வரும், minus 4. அதே தான் இந்த சைடு சால்வ் பண்ணிக்கிறேன். 1 star 2 star 3. ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன், அது 1 star 2 star 3. ஓகே, ஸோ ஓகே இதுதான் நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன எழுதிக்கிறேன்,
1 ஸ்டார் அப்படியே வச்சுக்கலாம். 2 ஸ்டார் 3 மீன்ஸ் A ஸ்டார் B என்னது நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க A minus B. ஸோ 2 minus 3 ஓகேவா. ஸோ 2 minus 3 is minus 1. ஸோ again 1 star minus 1. So 1 minus minus 1, that is minus minus plus ஆயிரும். 1 plus 1 2. So minus 4 and 2 are not equal. So this is not equal. So it is not associative. Okay va. Okay, again question number 10ல இது வந்துட்டு ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், A star E equal to E star Aன்னு பண்ணுவோம். ஸோ ஆஸ் நம்ம பார்த்தோம் இது வந்துட்டு கம்யூட்டேட்டிவே இல்லை ஓகேவா. இதுவே ஈக்குவலாக இல்லை. நம்மளுக்கு எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் A ஸ்டார் E வந்துட்டு ஈயாக வந்தால் கூட E ஸ்டார் A வந்துட்டு இதுக்கு ஈக்குவலாக இருக்காது ஓகேவா. ஸோ கம்யூட்டேட்டிவே இல்லைங்கிறத போது ஐடென்டிட்டிக்கு சான்ஸே இல்லை. ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, A ஸ்டார் B ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவான்னு செக் பண்ணிக்கலாம். A ஸ்டார் B இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ B ஸ்டார் A என்னது நம்மளுக்கு B ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன, A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் தானே. B ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் எப்படி எழுதினாலும் சேம் மீனிங் தான், நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ போத் ஆர் ஈக்குவல், தேர்ஃபார் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ஓகேவா. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு A ஈக்குவல் டு நான் 2 எடுத்துக்கிறேன், B ஈக்குவல் டு 3 அண்ட் C ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ நான் என்ன செக் பண்ணணும், A ஸ்டார் B ஸ்டார் C ஃபர்ஸ்ட் ஒரு சைட் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஸ்டார் 3 ஸ்டார் 1 சால்வ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ 2 ஸ்டார் 3 மீன்ஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஓகேவா. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஸ்டார் 1 அப்படியே இருக்கட்டும். 2 ஸ்கொயர் என்னது 4 ப்ளஸ் 9, அகெயின் இந்த ஸ்டார் அப்படியே இருக்கட்டும். ஸோ இது வந்துட்டு 13 ஸ்டார் 1. ஸோ என்ன வரும், 13 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ இது 169 ப்ளஸ் 1, தட் இஸ் 170 ஓகேவா. ஸோ ஒன் சைடு வந்துருச்சு. இது நெக்ஸ்ட் சைடு நான் சால்வ் பண்ணிக்கிறேன். A ஸ்டார் B ஸ்டார் C சால்வ் பண்ணணும் நம்ம. ஸோ அது என்ன வரும் நம்மளுக்கு, A ஸ்டார் அப்படியே வச்சுக்கலாம், B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர். ஓகே, வேல்யூஸ் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், சரி போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். 2 ஸ்டார் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், that is 2 ஸ்டார் அப்படியே வச்சுக்கலாம். 3 ஸ்கொயர் இஸ் 9 ப்ளஸ் 1, ஸோ 2 ஸ்டார் 10 ஓகேவா. ஸோ அகெயின் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் என்ன வரும், 4 ப்ளஸ் 100, ஸோ 104. ஸோ போத் ஆர் நாட் ஈக்குவல், 170 104. ஸோ இது வந்துட்டு நாட் ஈக்குவல் ஓகேவா. ஸோ இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். பட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பேசிக்காக தான் சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயும் சால்வ் பண்ணோம் இல்லையா, A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு B ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர், அப்படி தான் சால்வ் பண்ணணும். நீங்கள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அது வேல்யூ ஆகாது ஓகேவா. ஸோ டீச்சர்ஸ் வந்துட்டு அதை இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்யூட்டேட்டிவாக இல்லைனாக்க ஐடென்டிட்டி இருக்க சான்ஸே கிடையாது. பட் இங்கே கம்யூட்டேட்டிவ் இருக்குது, இருந்தாலும் கண்டிப்பாக ஐடென்டிட்டி இருக்கணும்னு கிடையாது. இது நம்ம செக் பண்ணணும் ஓகேவா. புரிஞ்சுதா உங்களுக்கு. நாட் கம்யூட்டேட்டிவ் மீன்ஸ் விச் இம்ப்ளைஸ் ஐடென்டிட்டி இல்லை ஓகேவா. ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பட் கம்யூட்டேட்டிவாக இருந்துச்சுன்னா ஐடென்டிட்டி இருக்கணும்னு கிடையாது ஓகேவா. விச் டஸ் நாட் இம்ப்ளை ஓகேவா. ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா. ஸோ கம்யூட்டேட்டிவ் இருக்குது, ஸோ ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஐடென்டிட்டிக்கு நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி இதுதான் ஓகேவா. ஸோ A ஸ்டார் E ஈக்குவல் டு A வரணும், விச் இஸ் ஈக்குவல் டு E ஸ்டார் A வரணும் ஓகேவா. ஸோ என்ன மீனிங் இதோடது, A ஸ்கொயர் ப்ளஸ் E ஸ்கொயர் ஈக்குவல் டு A வரணும், விச் இஸ் ஈக்குவல் டு E ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். ஓகே, நீங்களே இங்கே பாருங்கள் இது பாசிபிளான, பிகாஸ் நம்ம ஈயோட வேல்யூ நான் 0 கூட போட்டுக்கிறேன். 0 போட்டால் கூட நம்மளுக்கு A ஸ்கொயர் A வருமா எப்பமாச்சு, நாட் பாசிபிள். 1 ஸ்கொயர் மட்டும்தான் 1 வரும். பட் நம்ம இங்கே என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஃபார் ஆல் A in Q ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா. ஸோ 1 ஸ்கொயர் மட்டும்தான் 1 வரும், அகெயின் வேறு எந்த ஸ்கொயருமே நம்மளுக்கு அதே சேம் நம்பர் வராது ஓகேவா. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ Qவோட வேல்யூ நம்ம வேறு என்ன போட்டாலும் நம்மளுக்கு சான்ஸே இல்லை, பிகாஸ் ஸ்கொயர் ரூட் போட்டாலும் நம்மளுக்கு மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் ஆகும். ஸோ இது சான்ஸே இல்லை. ஸோ A வர சான்ஸ் இல்லை. ஸோ ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஓகேவா. ஐடென்டிட்டி டஸ் நாட்
எக்ஸிஸ்ட். ஓகே, இந்த கீ பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் கம்யூட்டேட்டிவாக இருந்துச்சுன்னா, கம்யூட்டேட்டிவாக இல்லைன்னா ஐடென்டிட்டியும் இருக்காது. ஏன் சொல்கிறேன், பிகாஸ் கம்யூட்டேட்டிவ்னா இதுவே ப்ரூவ் ஆகாது உங்களுக்கு. ஓகேவா, இதுவே நாட் ஈக்குவல் வரும். ஸோ ஐடென்டிட்டிக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பில். ஸோ அது ஐடென்டிட்டியும் இருக்காது. பட் இங்கே கம்யூட்டேட்டிவாக இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் சாட்டிஸ்ஃபை ஆகணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரணும் நம்மளுக்கு. ஓகேவா, ஸோ அது வராது நம்மளுக்கு. புரிஞ்சுதா, இது ரெண்டும் ஈக்குவல் கம்யூட்டேட்டிவில். பட் ஐடென்டிட்டிக்கு ஒன் மோர் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரணும். ஓகேவா, ஸோ அது இங்கே வரலை. ஸோ ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏபி. ஓகே, இங்கே பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. ஸோ பி ஸ்டார் ஏ நம்மளுக்கு என்ன வரும், பி ப்ளஸ் பிஏ. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஏபி ஈக்குவல் டு பிஏ தான். ஓகேவா, மல்டிப்ளை முன்னாடி பின்னாடி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். பட் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஏ ப்ளஸ் ஆகுது, இங்கே பி ப்ளஸ் ஆகுது. ஸோ ரெண்டும் சேம் ஆன்சர் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், ஏ ஈக்குவல் டு 2 கொடுத்துக்கலாம், பி ஈக்குவல் டு 3 கொடுத்துக்கலாம். ஸோ ஏ ஸ்டார் பி என்ன வரும் நம்மளுக்கு. ஓகே, இதில் நான் போட்டுக்கிறேன். ஸோ 2 + 2 × 3 கரெக்டாக. ஸோ 2 + 2 × 3 6, which is equal to 8 வரும். இந்த இடத்துல என்ன வரும், 3 + b வந்துட்டு 3 இல்லை. ஸோ 3 + 3 × 2. ஸோ என்ன வரும், 3 + 6. ஓகேவா, 3 + 6 is 9. இங்கே 8 வருது, இங்கே 9 வருது, which are not equal. ஸோ a star b is not equal to b star a, which is not commutative. ஓகேவா, not commutative வருது. ஓகே, நெக்ஸ்ட் அசோசியேட்டிவான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அசோசியேட்டிவ்க்கு என்ன செக் பண்ணணும், இதுதான் செக் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 2 3 எடுத்துக்கிறேன், ஏபிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டு பார்த்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. ஸோ இது வந்துருச்சு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். பி ஸ்டார் சி என்னது நம்மளுக்கு, பி ப்ளஸ் பி இன்டூ சி. ஓகேவா, ஸோ 2 + 2 × 3, தட் இஸ் 2 + 6 8. ஸோ ஏ ஸ்டார் பி இங்கே வந்துருச்சு. ஸோ ஏ ஸ்டார் பி என்னது ஏ ப்ளஸ் ஏ இன்டூ பி. ஸோ 1 × 8 8, 1 + 8 9. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நான் இது சால்வ் பண்ணிக்கிறேன். ஈஸி தான். இதுக்கு ஆன்சர் 12 வருது, இதுக்கு 9 வருது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இது செக் பண்ணணும். இது ட்ரூ ஆச்சுன்னா, ஃபார் ஆல் ஏ இன் கியூ ட்ரூ ஆச்சுன்னா, ஸோ ஐடென்டிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். பட் நம்மளுக்கு ஏ ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏனே நம்மளுக்கு இல்லை, பிகாஸ் இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ பிக்கு பதிலாக நம்ம இ எடுத்தோம்னாக்க எந்த எலிமெண்ட்டுக்குமே ஸோ இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இங்கேயும் என்ன சொல்கிறது, ஐடென்டிட்டி இல்லை. ஓகேவா, ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட் பார்த்துக்கலாம். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகே, கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணுறதுக்கு ஏ ஸ்டார் பி இருக்குது நம்மக்கிட்ட. பி ஸ்டார் ஏ என்ன வரும், பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் இங்கே மைனஸ் வந்துட்டு காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும், மைனஸ் காமனாக எடுத்துட்டேனாக்கா இந்த மைனஸ் போயிடும், இது ப்ளஸ் ஆயிரும். ஏ அண்ட் பிக்கு ஒரு மைனஸ் வந்துடும், ஏ மைனஸ் பி அண்ட் ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, ஸ்கொயர்க்குள்ளேயே நான் ஒரு மைனஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸோட ஸ்கொயர் பண்ணால் என்னாகும், பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ a minus b whole square. ஓகே, புரிஞ்சுதா. ஸோ a minus b whole squareம் b minus a whole squareம் சேம் தான் ஆன்சர். எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ நான் 1 - 2 பண்ணனாக்கா என்ன வரும், ஹோல் ஸ்கொயர் பண்ணனாக்கா -1க்கு ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 1 வரும். அதே இது 2 - 1 பண்ண ஸ்கொயர் பண்ணனாக்கா அதுவும் 1 ஸ்கொயர் வரும், விச் இஸ் 1. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம், a minus b. ஓகேவா, இது கம்யூட்டேட்டிவ் இல்லை, பிகாஸ் நெகட்டிவ் வந்துச்சு நம்மளுக்கு. இங்கே நம்ம பார்த்தோம்னா ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வந்தாலும் அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும். ஸோ இது கம்யூட்டேட்டிவ். ஓகேவா, ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும், கம்யூட்டேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நான் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2 அண்ட் சி ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸோ ஏ ஸ்டார் b star c செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 1 star 2 star 3. ஓகேவா, ஸோ 2 star 3 என்னது நம்மளுக்கு 2 - 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 - 3 என்னது -1க்கு ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் என்ன வரும், 1 star -1க்கு ஹோல் ஸ்கொயர் 1. ஸோ 1 star 1 is 1 - 1 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 0 square, which is equal to 0. ஓகேவா, ஸோ அதே இது நம்ம செகண்ட் பார்ட் பார்த்துக்கலாம். இது ஸோ a star b star c பார்த்துக்கலாம், ஈக்குவல் டு 1 star 2 star 3. ஸோ 1 star 2 என்னது 1 - 2 ஹோல் ஸ்கொயர் star 3. ஓகேவா, ஸோ 1 - 2 is -1 again square,
and star 3. So minus 1 square 1 star 3. So 1 minus 3 whole square which is equal to minus 2 square which is equal to 4. Okay, so நம்மளுக்கு அங்கே என்ன வந்துச்சு 0 வந்துச்சு, இங்கே 4 வந்துச்சு, which is not equal, so it is not commutative. ஓகேவா? ஓகே, இதுக்கு நான் ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஃபார் ஆல் ஏ இன் கியூ. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோன்னா இது கம்யூட்டேட்டிவ். ஸோ இது ஈக்குவல் டு இது எப்போவுமே ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ. பட் இது எப்போது ஈக்குவல் டு ஏ வருமானு செக் பண்ணலாம். ஸோ ஏ மைனஸ் இக்கு ஹோல் ஸ்கொயர் ஏ வருமா எப்போமாச்சு? ஈயோட வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 போடுறேன். 0 போட்டால் கூட ஏ மைனஸ் 0 இஸ் 0 ஏ தான் வரும். ஸோ பட் இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏயோட ஸ்கொயர் ஏவாக வராது. ஓகேவா? 1 ஸ்கொயர் மட்டும்தான் 1ஆக வரும். பாக்கி எந்த ஏக்கும் நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணால் அதே எலிமெண்ட் வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கொஷனில். ஸோ எப்போவுமே இது சான்ஸே கிடையாது. ஸோ ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஐடென்டிட்டி எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். புரிஞ்சுதா? வேறு எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 போட்டு பாருங்கள். அதுவும் ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஏ வர சான்ஸ் இல்லை. ஓகேவா? மேபி 1-2 ஏக்கு வரலாம். பட் எல்லா ஏக்கும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஆல் ஏ, ஃபார் ஆல் ஏன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த சான்ஸே கிடையாது. ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் 5th பார்ட் பார்த்துக்கலாம். ஏ ஸ்டார் பி என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி பை 4. ஓகேவா? ஸோ பி ஸ்டார் ஏ ஃபைன் பண்ணிக்கலாம். தட் இஸ் பிஏ பை 4. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏபி பை 4 எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு கூட செக் பண்ணி பார்க்கலாம். இது டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ செக் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ அகெயின் அசோசியேட்டிவான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைட் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ ஸ்டார் அப்படியே வச்சுக்கலாம். பி ஸ்டார் சி என்ன வரும் நம்மளுக்கு? பிசி பை 4. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே என்ன வரும்? ஏ ஸ்டார் பி ஏபி பை 4 அண்ட் ஸ்டார் சி அப்படியே வச்சுக்கிறேன். நான் இங்கே ஈக்குவல் டு சைன் போடல. பிகாஸ் ஈக்குவலாகவும் இருக்கலாம், நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். அகெயின் இங்கே வந்துட்டு 2 எலிமெண்ட். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. ஸோ ஏபி பை 4 நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ ஏ பி பை 4. ஓகேவா? அகெயின் இங்கேயும் அதே மாதிரி தான். இது ஏ, இது பி. ஸோ ஏபி பை 4. ஏ ஸ்டார் பி என்னது? ஏபி பை 4. ஸோ ஏபி பை 4 இன்டூ சி. இது ஏ, இது பி பை 4. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூமரேட்டரில் டிவைட் ஃபார்முலா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கீழே வந்துடும். அண்ட் இது வந்துட்டு மல்டிப்ளை ஆயிரும். ஸோ ஏபிசி பை 4 4s 16 ஆயிரும். அதே மாதிரி இங்கே என்ன ஆயிரும்? அதே மாதிரி ஏபிசி பை 16 ஆயிரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவல் டு சைன் போட்டுக்கலாம். ஸோ இங்கேயும் என்ன வந்துச்சு? ஏபிசி பை 16 ஏபிசி பை 16. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இட் இஸ் அசோசியேட்டிவ். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கூட போட்டு பார்க்கலாம். பட் இது வந்துட்டு அசோசியேட்டிவ் ப்ரூஃப் எஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ப்ரூஃப் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் நீங்கள் 1-2 எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா கூட அது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க டீச்சர்ஸ். இந்த மாதிரி பண்ணணுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஓகேவா? அசோசியேட்டிவ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். பட் அசோசியேட்டிவ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இது காமனாக இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணி தான் ஆகணும். மேபி நீங்கள் உங்களுக்கு தெரியல இது அசோசியேட்டிவாக இல்லையான்னு தெரியல பார்த்த உடனே. ஸோ நீங்கள் 2-3 எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். அது எல்லாத்துக்குமே அசோசியேட்டிவ் வருது. ஸோ இந்த மாதிரி காமனாக பண்ணி பாருங்கள். இதுவும் ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ வரணும் அண்ட் இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ வரணும். ஓகே, ஸோ ஏ ஸ்டார் இ என்னது? ஏஇ பை 4. அதே மாதிரி இ ஸ்டார் ஏ இஏ பை 4. இது ஏ வர சான்ஸ் இருக்கா நீங்கள் பாருங்கள். ஸோ ஈயோட வேல்யூ வந்துட்டு நான் என்ன எடுத்தால் நம்மளுக்கு ஏ வரும். இங்கே ஏதாவது சான்ஸ் இருக்கா? எஸ், 4 எடுத்தனாக்க நம்மளுக்கு ஏ வர சான்ஸ் இருக்குது. ஸோ இ ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும்? ஏ இன்ட்டு 4 பை 4. 4 கேன்சல் ஆகிரும். ஆன்சர் ஏ வரும். அதே மாதிரி இங்கேயும் நான் 4 எடுத்துக்கிட்டேனாக்கா 4a பை 4. ஸோ 4 கேன்சல் ஆகிரும். ஆன்சர் ஏ வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இ ஈக்குவல் டு 4 எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு இந்த சாட்டிஸ்ஃபை ஆகுது ஃபார் ஆல் ஏ. ஏயோட வேல்யூ நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ என்ன வேல்யூ நீங்கள் போட்டாலும் இதுக்கு ஆன்சர் தான் வரும். ஸோ இ ஈக்குவல் டு 4 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. இ ஈக்குவல் டு 4 இந்த கொஷனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பார்ட் பார்த்துக்கலாம். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஓகே, ஸோ பி ஸ்டார் ஏ என்னது நம்மளுக்கு? பிஏ ஸ்கொயர் வரும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஓகேவா? இதை எப்படி மாற்றி போட்டாலும் ஏ ஸ்கொயர் பி தான் வரும். பட் ஏபி ஸ்கொயர் வராது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1/2 அண்ட் பி ஈக்குவல் டு 1/3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிகாஸ் இது ரேஷனல் நம்பர் அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக 1 2 3 கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ ஸ்டார் பி என்ன வரும்? 1/2
into 1/3 square, ஓகேவா, ab square, ஓகேவா. ஸோ 1/2, 3 3s are 9, ஸோ 1/9 which is equal to 1/18, ஓகேவா. அதே இது b star a பண்ணால் என்ன வரும், b that is 1/3 into a square, 1/2க்கு whole square. ஸோ 1/3 into 2க்கு square means 4, so 3 into 4 12, so 1/18 and 1/12 are not equal, so it is not commutative, ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் அசோசியேட்டிவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் a equal to இங்கே 1 எடுத்துக்கிறேன், b equal to 2, c equal to 3. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்து போடுறேன். ஸோ என்ன வரும், a star b star c பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 1 star, பிகாஸ் இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். 1 எப்படி எழுதலாம், 1/1, 2 எப்படி எழுதலாம், 2/2, 3 எப்படி எழுதலாம், 3/3. ஸோ நம்ம ஏதோ ஒரு ரேஷனல் நம்பர் வச்சு இது அசோசியேட்டிவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரேஷனல் நம்பரை வேணாலும் எடுத்துக்கலாம், இது ஈஸியாக எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஓகேவா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 1 star 2 star 3, ஓகேவா. ஸோ 2 star 3 என்னது நம்மளுக்கு 1 star இப்படி வச்சுக்கலாம். a star b என்னது ab square, that is 2 into 3 square. ஸோ 1 star 2 into 9, ஓகேவா. ஸோ 1 star 18. ஸோ இங்கே என்ன வரும், a b square again, ஸோ 1 into 18 square. ஸோ 18 square is 324, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பண்ணிக்கிறேன், a star b star c சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன வரும், 1 star 2 star 3. ஸோ 1 star 2 என்னது 1 into 2 square, ஓகேவா. ஸ்டார் 3 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 1 into 2 square என்னது 4 star 3. ஸோ 1 into 4 4 தான். ஸோ 4 star 3 என்ன வரும் நம்மளுக்கு 4 அப்படியே வச்சுக்கலாம், 3க்கு ஸ்கொயர், ஓகேவா. ஸோ 4 into 3க்கு ஸ்கொயர் 9. ஸோ 9 4s are 36. ஸோ இது 324, இங்கே 36, which are not equal. Okay, so which is not equal, so not commutative, not associative, ஓகேவா. இது அசோசியேட்டிவ் இல்லை. ஓகே, அதே மாதிரி நம்ம இப்போ ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஐடென்டிட்டிக்கு என்ன எழுதுவோம், a star e equal to a வரணும், which is equal to e star a வரணும். ஸோ a star e என்னது நம்மளுக்கு a e square equal to a வரணும், equal to e square a வரணும், ஓகேவா. ஸோ எந்த நம்பர் ஈக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தனாக்கா இந்த சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஈயோட வேல்யூ நான் 1 கூட எடுத்துட்டேனாக்கா இது எனக்கு சால்வ் ஆகிடும். ஓகே, சாரி, இது வந்துட்டு இஏ ஸ்கொயர், ஓகேவா. ஏ ஸ்டார் பி வந்துட்டு ஏபி ஸ்கொயர், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட்டோட ஸ்கொயர், ஓகே. ஸோ நான் இப்போ ஈயோட வேல்யூ நம்ம 1 கூட எடுத்துட்டேனாக்கா என்னாகும், இது வந்துடும் ஏ இன்ட்டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். பட் இங்கே சால்வ் ஆகுமான்னு பாருங்கள். இங்கே என்ன ஈயோட வேல்யூ 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே. ஸோ புரியுதா உங்களுக்கு, இந்த சைடு வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு, பட் இந்த சைடு வந்துட்டு நமக்கு சால்வ் ஆகலை, ஓகேவா. ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது எலிமெண்ட் 0 எடுத்தால் கூட பூரா ஃபுல்லாகவே 0 ஆயிரும், ஏக்கு ஈக்குவலாக வராது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், ஓகேவா. ஸோ இதுக்கும் ஐடென்டிட்டி எலிமெண்ட் இல்லை, ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஓகேவா. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கொஷின் நம்பர் 10ல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கொஷின் நம்பர் 9 and 10 முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 பார்த்துக்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இந்த எக்ஸசைஸ்லேயே, ஆர் இன்ஃபேக்ட் இந்த சாப்டர்லேயே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் சொல்லலாம். இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஒரு செட் கொடுத்துருக்காங்க n cross n, ஓகேவா. அண்ட் ஸ்டார் இஸ் ஆப்ரேஷன் ஆன் ஏ, தட் இஸ் a cross a to a, ஓகே. ஸோ ஏயோட வேல்யூ என்னது n cross n. ஸோ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஏக்கு பதிலாக n cross n cross இந்த அகெயின் ஏக்கு பதிலாக n cross n to n cross n, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு செட் தான் எடுப்போம், பட் இங்கே வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்கும், a, b ஃபார்மில் இருக்கும். நம்ம ஏ இங்கே இருந்தும் b இங்கே இருந்தும் எடுப்போம் எப்போவுமே. இப்போ நம்ம எப்படி எடுப்போம், a, b ஃபர்ஸ்ட் செட்லேருந்து a, b எடுப்போம், செகண்ட் செட்லேருந்து c, d. ஸோ அகெயின் எங்கே போகும், அது வேறு e, f ஏதோ ஒரு எலிமெண்ட், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a, b ஸ்டார் c, d. எப்பவுமே நம்ம எழுதுகிற மாதிரி தான், a ஸ்டார் b எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்துட்டு a ஃபுல்லாக, இது b, இது ஒரு எலிமெண்ட்க்கு போகுது, தட் இஸ் n cross nக்கு போகுது. ஸோ அதுவும் ஆர்டர்ட் பேர் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன வருது,
இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். a + c இதோட செகண்ட் எலிமெண்ட் இதோட செகண்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவாக ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம், இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க a*b கொடுத்துருக்காங்க. ஸோ b*a இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ b*a மீன்ஸ் இது ஸ்டார் இது. ஸோ தட் இஸ் c, d ஸ்டார் b, a. இதுவும் சேமாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ பை டெஃபினேஷன் என்னது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணணும். ஸோ c + b, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் தட் இஸ் d + a. ஓகேவா, சாரி நான் ஃபுல்லாகவே தப்பாக சொல்லிட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் தான் மாற்றுவோமே தவிர இங்கே உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது c, d வந்துட்டு இங்கே வந்துடும் அண்ட் a, b இங்கே வந்துடும். தட் இஸ் a*b இருந்ததை நம்ம b*a ஆக்கிட்டோம். ஓகேவா, ஸோ உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், பை டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தட் இஸ் c + a அண்ட் செகண்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் தட் இஸ் d + b. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் a + c = c + a கரெக்டாக. ஸோ c + a எப்படி எழுதிக்கலாம், a + c எழுதிக்கலாமா, பிகாஸ் addition is commutative நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே அகெயின் addition is commutative. ஸோ b + d எழுதிக்கலாம். ஸோ இதுவும் ஈக்குவலாக வந்துருச்சா நம்மளுக்கு. ஸோ a*b = b*a பேசிக்காக. ஸோ தட் இஸ் திஸ் a, b*, c, d = c, d*, a, b. ஸோ இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா, இதெல்லாம் எழுதிக்கோங்க நீங்கள். this is equal to this, therefore it is commutative. okay, so next associative செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம 3 எலிமெண்ட் வேணும், a, b, c வேணும் இல்லையா. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு a, இது b. ஸோ இன்னொரு எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். that is a, b, b, c, d and e, f 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் n × n இருந்து. ஓகேவா, ஸோ நான் இப்போ 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும், a*, b*, c = b*, a*b*, c இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ இதோட மீனிங் இங்கே என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏக்கு பதிலாக நம்ம இந்த ஹோல் எலிமெண்ட் போடுவோம். தட் இஸ் a, b ஸ்டார் b ஸ்டார் c, தட் இஸ் திஸ் ஸ்டார் திஸ். ஓகேவா, இது c, d ஸ்டார் e, f. ஓகேவா, இது ஈக்குவல் டு என்ன செக் பண்ணணும், a, b ஸ்டார் c, d வித் ஸ்டார் e, f. ஓகே, இதுதான் செக் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா, இதுதான் நம்ம செக் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம LHS ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் LHS எழுதிக்கிறேங்க. LHS என்ன இருக்குது, a*b. ஓகே, a, b அப்படியே வச்சுக்கலாம். நம்ம a, b அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டார் வித் இந்த எலிமெண்ட். ஸோ this ஸ்டார் நம்மளுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தட் இஸ் c + e, d + f. கரெக்ட் தானே. இது எப்படி எழுதுவோம், இதுவும் ஸ்டார். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தட் இஸ் a + c + e, செகண்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் b + d + f. புரிஞ்சுதா, ஸ்டார் ஆப்ரேஷன் நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் RHS பார்க்கலாம். ஓகேவா, ஸோ RHSல நம்ம டைரெக்டாக இது என்ன எடுத்துக்கலாம், this ஸ்டார் this. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a + c, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் b + d ஸ்டார் வித் e, f. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ a + c + e, b + d + f. ஓகே, இதுக்கு மேலே இதையும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா LHS = RHS. ஓகேவா, ஸோ இட் இஸ் அசோசியேட்டிவ். ஓகேவா, நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை, போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்பவே ஈஸியான கொஷின் தான் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகேவா, ஸோ கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐடென்டிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே இந்த இக்குவேஷன் செக் பண்ணுவோம். ஓகேவா, இருக்கான்னு சொல்லிட்டு ஃபார் ஆல் an இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, n × n தான் நம்மளுக்கு செட்டு. ஓகேவா, தட் இஸ் a. ஸ்டார் ஆப்ரேஷன் இஸ் ஆன் a, இஸ் டிஃபைன்ட் ஆன் a. ஓகேவா, ஸோ a is equal to n × n. ஸோ ஓகே, ஸோ நம்ம இந்த ஏக்கு பதிலாக n × nல இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுப்போம், எலிமெண்ட்ஸ் எல்லாம் a, b ஃபார்மில் இருப்போம். ஸோ ஈயும் அதே ஃபார்மில் தான் இருக்கும், e1, e2, e, f கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏவை வந்துட்டு a1, a2 கூட எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ, நம்ம ஆல்ரெடி a, b எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதே மாதிரி நான் a, b எடுத்துக்கிட்டேன்.
பட் ஈயை வந்துட்டு இங்கே E1, E2 மீன்ஸ் ரெண்டு ஆர்டர்ட் பேர். இதோட மீனிங் ஆர்டர்ட் பேர் தான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இங்கே A, B எடுத்துருக்கோம், இங்கே E1, E2 எடுத்துருக்கோம். ஸோ E, F கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு A. ஸோ அந்த A என்னது நம்மளுக்கு A, B. ஓகேவா? ஸோ அதை அப்படியே மாற்றி போட்டோன்னாக்கா இது. ஸோ நம்ம இந்த இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பை டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும், this star this means first element plus first element, that is A plus E1, B plus E2. ஓகேவா? என்ன வரணும் நம்மளுக்கு? A, B வரணும். அகெயின் இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் E1 ப்ளஸ் A, E2 ப்ளஸ் B. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் this and this are equal. கம்யூட்டேட்டிவாக இருக்கிறதுனால இதுவும் ஈக்குவல். பட் இது போத்தும் ஈக்குவல் டு திஸ் எப்போ இருக்கும்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டர்ட் பேர்ஸ் ஈக்குவல்னாக்கா அதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஈக்குவல். நம்மளுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னாக்கா என்ன இருக்கணும்? ஒவ்வொரு எலிமெண்ட் தட் இஸ் A ப்ளஸ் E1 ஈக்குவல் டு ஏவாக இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு எலிமெண்ட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கணும். அண்ட் செகண்ட் எலிமெண்ட் தட் இஸ் B ப்ளஸ் E2 ஈக்குவல் டு பியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஈக்குவல் டு இது தான். ஸோ நம்ம எழுத தேவையில்ல தனியாக. ஓகேவா? E1 ப்ளஸ் ஏவும் ஈக்குவல் டு A ப்ளஸ் E1 தான். அதே மாதிரி E2 ப்ளஸ் B ஈக்குவல் டு B ப்ளஸ் E2. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது எப்போ வரும்? E1ஓட வேல்யூ என்ன போட்டால் நம்மளுக்கு A வரும்? ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியுது, 0 போட்டால். E1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் அண்ட் E2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் நம்மளுக்கு A, B இங்கே கிடச்சிரும். பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செட் வந்துட்டு n cross n. ஸோ n cross nல 0, 0 எலிமெண்ட் இருக்குமா? இருக்காது. ஓகேவா? 0, 0 does not belong to n cross n because n is set of natural numbers. Set of natural numbers என்னது? 1, 2, 3, 4 so on. ஓகேவா? ஸோ 0 எலிமெண்ட் இங்கே ப்ரெசென்ட் இல்லை. ஸோ 0, 0 இங்கே இருக்காது. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் மாற்றி கூட இந்த n செட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது செட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போது நீங்கள் வந்துட்டு இதே ஞாபகம் வச்சுட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதக்கூடாது. ஓகேவா? இங்கே தான் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அங்கே வந்துட்டு இருக்கும் ஐடென்டிட்டி எலிமெண்ட். என்ன ஃபார்மில் இருக்கும்? 0, 0 ஃபார்மில். ஓகே, புரிஞ்சுதா? இங்கே ஐடென்டிட்டி எலிமெண்ட் இல்லை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 கேட்குறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட் பண்ண சொல்கிறாங்க அண்ட் ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார் இஸ் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆன் n. ஓகேவா? ஸோ A ஸ்டார் A ஈக்குவல் டு ஏவாக இருக்குமா எப்போவுமே? ஃபார் எனி ஆர்பிட்ரரி பைனரி ஆப்ரேஷன். எந்த பைனரி ஆப்ரேஷன் எடுத்தாலும் இது வந்துட்டு ட்ரூவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா? ஓகேவா? ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். A ஸ்டார் B ஈக்குவல் டு A ப்ளஸ் B, தட் இஸ் அடிஷன் ஆப்ரேஷன் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஆப்ரேஷனில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ A ஸ்டார் A என்ன வரும்? இங்கே A ப்ளஸ் A வரும். தட் இஸ் 2A விச் இஸ் நாட் ஈக்குவல் டு A. இங்கே வந்துட்டு ஏவாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபார் எனி ஆர்பிட்ரரி. ஸோ எந்த நம்ம ஆப்ரேஷன் எடுத்தாலும் இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இங்கே ஒரு ஆப்ரேஷன் எடுத்திருக்கோம் which does not satisfies this condition. ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? நாட் ட்ரூன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு இது ட்ரூவாக இல்லை. ஓகேவா? ஸோ இந்த பைனரி ஆப்ரேஷன் எடுக்கும்போது, தட் இஸ் அடிஷன் எடுக்கும்போது இது ட்ரூவாக இல்லை. ஸோ ஹோலாக இட் இஸ் நாட் ட்ரூ, தட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க? ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n அண்ட் கம்யூட்டேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A. ஆப்ரேஷன் என்னன்னு கொடுக்கல, பட் கம்யூட்டேட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். வித் அசோசியேட்டிவ் கண்டிஷன் கிடையாது. நீங்கள் பார்த்தோன்னே தப்பாக நினச்சிக்காதீங்க. அசோசியேட்டிவில் என்ன வரும்? A ஸ்டார் இது வரும். அண்ட் இந்த சைடு என்ன வரும்? A ஸ்டார் B ஸ்டார் C வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம ட்ரூவான்னு ப்ரூஃப் பண்ணலாம். இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். ஓகேவா? ஸோ பிகாஸ் நம்ம ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த சைடு இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். A ஸ்டார் இங்கே வந்துட்டு B ஸ்டார் C பிகாஸ் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ்ங்கிறதுனால B ஸ்டார் C ஈக்குவல் டு C ஸ்டார் பியா. ஸோ நான் இப்போது C ஸ்டார் B எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ஸோ இதுக்கு நடுவில் ஸ்டார் இருக்குது. ஸோ A ஸ்டார் B நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக B, இது A. ஸோ A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A. ஓகேவா? கம்யூட்டேட்டிவ்ங்கிறதுனால. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? C ஸ்டார் B ஸ்டார் A. புரிஞ்சிச்சா? நான் LHS தான் எடுக்கிறேன். இது நான் எடுக்கவே இல்லை இங்கே. ஓகேவா? LHS தான் சால்வ் பண்ணுறேன். அண்ட் இது எதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு? RHSக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகேவா?
ஸோ இட் இஸ் ட்ரூ. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை கம்யூட்டேட்டிவ்னு கொடுத்ததுனால பி ஸ்டார் சி ஈக்குவல் டு சி ஸ்டார் பின்னு எழுதிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இது ஒரு எலிமெண்ட் அண்ட் இது ஒரு எலிமெண்ட். ஸோ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, தட் இஸ் இது முன்னாடி பின்னாடி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்காங்க RHSல. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13 கொடுத்துருக்காங்க. ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆன் n and a star b equal to a cube plus b cube. ஸோ கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அசோசியேட்டிவ் அண்ட் கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் செக் பண்ணுறதுக்கு a ஸ்டார் b கொடுத்துருக்காங்க. b ஸ்டார் a என்ன வரும்? b cube plus a cube. ஓகே, நம்மளுக்கு தெரியும் இது எப்படி எழுதிக்கலாம்? a cube plus b cube. பிகாஸ் 2 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் a. ஸோ இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? a ஸ்டார் b ஸ்டார் c இஸ் ஈக்குவல் டு a ஸ்டார் b ஸ்டார் cன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏயோட வேல்யூ எடுத்துக்கிறேன் 1, பியோட வேல்யூ 2 அண்ட் சியோட வேல்யூ 3. ஓகேவா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன செட்டோ அந்த செட்லேருந்து தான் நீங்கள் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், தீஸ் 3 நேச்சுரல் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் போடும்போது ஃபர்ஸ்ட் இந்த சைடில் போடும்போது என்ன வரும்? 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 என்ன வரும்? இது 1 ஸ்டார் 2 இஸ் a cube plus b cube, that is 1 cube plus 2 cube ஸ்டார் 3 அப்படியே இருக்கும். ஸோ 1 cube is 1 plus 2 cube is 8 and ஸ்டார் 3. ஸோ என்ன வரும்? 9 ஸ்டார் 3. ஸோ அகெயின் இது பண்ணும்போது 9 cube plus 3 cube. ஸோ 9 cube என்னது நம்மளுக்கு 729 plus இது 27. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணனுக்கு என்ன வரும்? 16, 2 2 4, 2 plus 2 4, 5 and 7, 756. ஓகேவா? ஒன் சைடு இஸ் 756. நெக்ஸ்ட் சைட் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம், தட் இஸ் a ஸ்டார் b ஸ்டார் c சால்வ் பண்ணிக்கலாம். 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3. இது எப்படி பண்ணலாம்? 1 ஸ்டார் அப்படியே வச்சுக்கலாம். இது 2 cube plus 3 cube. ஸோ என்ன வரும்? 2 cube is 8 and 3 cube is 27. ஸோ என்ன வரும்? 8 plus 7 15, 1 3 35. ஓகேவா? ஸோ 1 cube plus 35 cube. ஓகே, ஸோ என்ன வரும்? 1 cube 1 plus 35 cube. ஓகே, இட் இஸ் 42975, 42875, sorry, and which is equal to 42876. ஓகேவா? 1 ப்ளஸ் பண்ணும்போது. ஓகே, இவ்வளோ பெரிய நம்பர் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு தேவையில்லை. இது ஈஸியாக சால்வ் கொஷின் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தாலே தெரியுது இங்கே வந்துட்டு 9 cube plus 3 cube. இங்கே என்ன இருக்குது? 1 cube plus 35 cube. ஸோ ரொம்ப பெரிய நம்பர், ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதோடு விட்டாலே போதும். ஓகேவா? சால்வ் பண்ணால் நல்லது தான், பட் பை சான்ஸ் டைம் இல்லைனாக்கா நீங்கள் இதோடையே விட்டுருங்க. ஓகேவா? இதோடையே விட்டுருங்க. which is not equal சொல்லிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். ஓகேவா? ஸோ இது கம்யூட்டேட்டிவ் பட் நாட் அசோசியேட்டிவ். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி. ஓகேவா? பி இஸ் பி, தட் இஸ் ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ் பட் நாட் அசோசியேட்டிவ். ஓகே, ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு அண்ட் இந்த சாப்டரும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், share with your friends, and thank you so much for watching my video. Bye bye.